சீமானை நீங்கள் வெறுக்கலாம், அவரோட சித்தாந்தங்கள் உங்களால் வெறுக்க முடியுமா? தண்ணியே இல்லாமல் நிறைய கிராமங்கள் வந்து வறண்டு போயிருக்கும் போது, அதாவது எக்ஸாம்பிள் வந்து அந்த கத்திப்படத்தில் தண்ணுந்து கிராமம் காட்டுவாங்களே, அது மாதிரி 20 ரூபா தண்ணி கேன் கொடுத்து வாங்குறோம்ல, அந்த கம்பெனிக்காரங்களுக்கு எப்படி தடையே இல்லாமல் தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறது. அடுத்ததாக வந்து இந்த சோலார் பேனல் மூலிமா வந்து சைனா எப்படி தடையே இல்லாத மின்சாரத்தை வந்து ஏக்கர் கணக்கில் இன்ஜெக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அது மாதிரி வந்து நம்ம ஏன் வந்து பண்ண முடியாது, பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. தென் பயோகேஸ், அதாவது மீத்தேன் வாயு மூலிமா பயோகேஸ் ப்ரொடியூஸ் பண்ணி சமையல் எரிவாயு வந்து நான் கொடுப்பேங்கிறத சொல்கிறாரு. இதுக்கப்புறம் வந்து இயற்கை விவசாயம், ஆடு மாடு கோழி பண்ணை அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாரு. விவசாயத்தை வந்து அரசு தொழிலாக்குன்னு சொல்கிறாரு. அடுத்ததாக வந்து மாற்று மதுபானமாக வந்து கல்லை கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ணாமலை அவர் கூட என்ன சொல்லியிருப்பாருன்னா, வருஷத்துக்கு வந்து 33% ரேஷியோவில் கெமிக்கல் மதுபானத்தை வந்து கல்லை உள்ளே கொண்டு வந்து கெமிக்கல் மதுபானத்தை வந்து நான் வெளியே இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்களில் அரசியல் அறிவோடு வந்து அண்ணன் சீமானும் அரசியல் தெளிவோடு வந்து அண்ணாமலை அவர் பேசுகிறதும் எனக்கு சரின்னு படுது. உங்களுக்கு சரின்னா பகிருங்க, பரவட்டும். அதே மாதிரி உங்களுக்கு சரியானவங்களையும் கூறுங்க.